சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு நைட்டு அகைன் 1 hour ஆடியோ. இந்த ஆடியோவை நிச்சயமாக அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பார்க்கணும். அடுத்த மாதம் வர 4ஆம் தேதியில் இருந்து அடுத்த 48 நாட்களுக்கு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றத ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் நாம் செய்ய போகிறோம். அதனால் அந்த ஆடியோவை நிச்சயமாக இன்றைக்கி எல்லாரும் மறக்காமல் 8 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக பப்ளிஷ் ஆகிடும். நீங்கள் பார்த்து யாரெல்லாம் அந்த 48 நாட்களில் கலந்துக்க முடியுமோ அவங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் உங்கள் ஊர், உங்கள் பெயர் இதை எனக்கு அனுப்புங்க. இதுக்கு உண்டான ஒரு அட்டண்டன்ஸ் நம்ம ரெடி பண்ணி அந்த 48 நாட்களையும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். அந்த 48 நாட்களில் முடித்தவங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை வருதுன்றத உங்கள் குரலின் மூலமாக அன்பேசாயில் ஒளிபரப்பு செய்யப்படும். ஸோ கடவுள் கருணையானவர், அன்பானவர், இரக்கமானவர். நல்ல உள்ளங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் அவர் பல உதவிகளை கேட்காமலே செய்யக்கூடியவர் தான் கடவுள். நாம் அனைவரும் நல்ல உள்ளங்கள் படைத்த மனிதர்கள் தான். எங்கே நாம் அரகண்டாக மாறுறோம், என்னைக்கு நமக்கு எதிராக ஒருத்தவங்க நம்மளை ஏமாற்றும் போதோ இல்லை துரோகம் செய்யும் போதோ அப்போ தான் நாம் கொஞ்சம் அரகண்டாக மாறி நல்ல பண்புகளை அந்த கோபத்தின் மூலமாக எழுந்து போகிறோம். அதனால் மட்டும்தான் நமக்கு எந்த உதவிகளும் கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கல. அப்படி இருந்தால் நமக்கு பிரச்சனைகள் தான். ஆனால் அப்படி இல்லாமல் இருந்தால் நாம் என்ன விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நைட்டு கொடுத்த ஆடியோவில் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கோம். அந்த ஆடியோ இருக்கட்டும், அது 8 மணிக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பேசக்கூடிய விஷயங்கள், நீங்கள் நல்ல மனிதர்களாக நல்ல உயர்ந்த பண்புகளை பெற்றவர்களாக மட்டும்தான் இனி இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலும் உங்கள் நல்ல பண்புகளை எந்த காரணத்தை கொண்டு மூட்டை கட்டி வைக்கக்கூடாது. உங்களால் முடிஞ்ச பேருக்கு நல்லது செய்யுங்க, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க. இந்த கலியுகம் அழிவை நோக்கி தான் போகுது. ஸோ வளர்ச்சியை நோக்கி இல்லை. அப்போ நமக்கு கிடைச்ச விஷயங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனுக்கும் கிடைச்சிடுச்சுன்னா உண்மையிலே சொல்கிற இந்த உலகம் அமைதியானது. நம்மளை படைச்ச கடவுள் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பார். அப்போ நல்ல விஷயங்கள் மூலமாக நம்ம வாழ்க்கை உயர்வடைவதற்கு நாம் சாட்சியாக இருந்தோம் அப்படின்னா பலரும் நம்மளோட வழிகளை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ உங்களோட குரல்கள் என்றைக்கும் அமைதியான முறையில் ஒலிக்கட்டும். அதில் நிறைய பொறுமை கலந்து நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளும் அதில் பயன்படட்டும். உங்களுக்கு எதிராக யார் என்னதான் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் பதிலுக்கு நீங்கள் நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்தணும். அப்போ தான் நம்மளுடைய ஆபத்து காலத்தில் நம்மளுடைய குரல் கேட்டு சாயப்பா ஓடோடி வந்து நம்மளை காப்பாற்றுவார். அப்போ நாம் நல்லவங்க அப்படின்றதுக்காக நம்மளோட வார்த்தையை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம வார்த்தை தப்பாக யூஸ் பண்ணால் நாம் நல்லவர்கள் கிடையாதுன்ற உண்மை உங்களுக்கு அப்போ புரியும். அப்போ உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய மனுஷங்க கிட்ட நீங்கள் பேசக்கூடிய விதத்தை வச்சு நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களான்னு அந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை முடிவு பண்ணிடலாம்.
ஸோ எல்லாரும் ஒரு வழியில் போகிறாங்க, நான் அவங்க வழியில் போனால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரே பதில், எல்லோரும் எங்கே போகிறாங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தில் விழுவதற்காக ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு தெரியல, அது பள்ளம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. எப்படி ரொம்ப தூரமாக ரோட்டில், ஒரு தார் ரோட்டில் அடிக்கிற வெயிலில் போகும்போது தண்ணீர் இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி அங்கே இருக்கிற மாதிரி காணல் நீர் சொல்லுவாங்க. ஆனால் அது காணல் நீரே கிடையாது. நம்ம கண்ணுக்கு தான் அது நீர் மாதிரி தெரியுது, ஆனால் அங்கே நீரே இல்லை. அதே போல தான் தீயவர்களோட வாழ்க்கையும் அத்தனையும் நல்லது, இந்த உலகமே இன்பமயமானது, இதில் என்னோட சந்தோஷம் முக்கியம், அதனால் நம்ம எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் ஒரு மனுஷன் ரொம்ப ஈஸியாக அவன் தள்ளப்படுறான். ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அப்போது அவனுக்கு அது மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தையும் சுகத்தையும் இன்பத்தையும் தருது. ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் போக போக அது அவனுக்கு ஒரு மரண பயத்தையும் மரண வலியையும் அது கொடுக்குது. இப்போ நீங்கள் அவங்க போகிறாங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா அவங்களோட முடிவு என்னவோ அதே முடிவு உங்களுக்கும் வந்து சேரும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணணும், எல்லாத்துலேயும் சரி பங்கு வதிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணணும். எனக்கு அதிகமான சந்தோஷமும் வேண்டாம், அதிகமான துன்பமும் வேண்டாம், இந்த வாழ்க்கையே எனக்கு போதும். எனக்கு அவங்கள மாதிரி ஆடம்பரமாக இருக்கணும்னு விருப்பம் இல்லை, நான் நானாக இருந்தால் போதும், என்னோட வாழ்க்கையை நான் தான் மேனேஜ் பண்ணணும், என்னோட வாழ்க்கையை மற்றவங்க மேனேஜ் பண்ணுற மாதிரி என் வாழ்க்கையை நான் பலகீனமாக ஆக்க விரும்பலை. என்னைக்கு நம்ம ஓவர் ஸ்பீடில் போகிறோமோ அன்னைக்கு நம்ம கண்ட்ரோலை இழந்துடுவோம். அப்போ நம்மளுடைய கண்ட்ரோல்லையே நாம் இருக்கணும். அப்போ தான் எல்லாமே நம்மளை ஒரு கண்ட்ரோல் செய்ய முடியும். நம்ம கண்ட்ரோலில் வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்துடுச்சுன்னா நாம் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் அது கண்ட்ரோலே ஆகாது. அப்போ வாழ்க்கைன்றது இந்த சூழ்நிலைக்கு அடிமையாயிடக்கூடாது. வாழ்க்கைன்றது நீங்கள் முடிவு பண்ணக்கூடியதாக தான் இருக்கணும். நீங்கள் எந்த பாத்தை சூஸ் பண்ணுறீங்க, அதனுடைய முடிவு எப்படிப்பட்டது, இதை தெரியாமல் காலடி எடுத்து வைக்காதீங்க. அது இன்பமாக இருந்தாலும் சரி, இல்லை துன்பமாக இருந்தாலும் சரி. ஆரம்பத்தில் துன்பத்தை கொடுக்கறது எல்லாம் இன்பத்தையும் கொடுக்கும், ஆரம்பத்தில் இன்பத்தை கொடுக்கறத எல்லாம் துன்பத்தையும் கொடுக்கும். ஸோ வெற்றியிலையும் தோல்வி இருக்கும், தோல்வியிலையும் வெற்றி இருக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம கண்ட்ரோலில் இருந்துடுச்சுன்னா தான் அதை சரியான திசையில் பயணிக்க முடியும். கண்ட்ரோல் இல்லைன்னா ஒரு பிரேக் பிடிக்காத வண்டி வேகமாக போனால் எங்கே அதுக்கு முடிவுன்னா, ஒன்று ஏதோ மரத்தில் மோதும், இல்லை பெரிய பாறையில் மோதும், இல்லை பெரிய பள்ளத்தில் விழுந்துடும். அப்போது அதில் போகிற மனுஷனுக்கும் ஆபத்து, அந்த போகிற காரோ அதுக்கும் டேஞ்சர்ஸ், எல்லாமே டேஞ்சராக போயிடும். அப்போ உங்கள் கண்ட்ரோல் இருக்குது, பிரேக் சரியாக பிடிக்குதுன்னா வண்டியை இப்போ நீங்கள் நிறுத்தலாம், ஒரு மணி நேரம் கழித்து கூட ட்ராவல் பண்ணலாம், இல்லை ட்ராவல் பண்ணாமல் இருக்கலாம், யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை. கண்ட்ரோலில் மீறி போகும்போது அத்தனையும் போயிடுச்சு. சுகர் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க அது கண்ட்ரோலே இல்லாமல் போயிடுச்சுங்க சுகர்.
கண்ட்ரோலே இல்லாமல் அந்த சுகர் போனதுக்கு காரணக்கர்த்தா நீங்கள் தான். ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கையில் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் அதை தவற விட்டதால் இன்றைக்கி வாழ்க்கை போகிற போக்கில் நீங்களும் ஓட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. இதை எல்லாத்தையும் மாற்றி எழுத முடியும். ஏன்னா எழுதுவதற்கு பேனா இருக்குது, பேனாக்குள்ளே இங்க் இருக்குது, பேப்பர் இருக்குது, எழுதுறதுக்கு கை இருக்குது, எழுத்துக்கள் எப்படிப்பட்டதுன்றது தெரியும், ஏன்னா படிச்சிருக்கோம். அப்போ எல்லா விஷயமும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்பயும் சொல்கிறேன், இந்த ஆடியோவை கேட்குற அத்தனை பேருக்கும் சாயப்பா ஏன் கொண்டு வந்து சேர்க்குறாங்க? உங்களால் வாழ்க்கையை இப்போ நினச்சா கூட நீங்கள் 100க்கு 100 கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் பலம் உங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்கள் பலத்தை மீறி உங்கள் பலகீனத்தை நீங்கள் சிந்திக்கிறதால. ஆனால் படைச்ச கடவுளுக்கு தெரியும் தானே நீங்கள் எப்படிப்பட்டவங்க. இன்னமும் நீங்கள் ஆட்டத்தில் தான் இருக்கீங்களா, இல்லை இந்த ஆட்டத்தில் ரிட்டையர் ஆகிருக்கீங்களா? ஸோ எல்லா விஷயமும் கடவுளுக்கு தெரியும். A to Z he know very well. ஸோ அவருக்கு நல்லாவே புரியுது நீங்கள் வாழ்வீங்க. அந்த புரிதலால் தான் ஒவ்வொரு ஆடியோவையும் உங்கள் பார்வையில் அவர் கொண்டு வந்து சேர்க்குறார். நான் ஒரு ஊரில் இருக்கேன், நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, சில பேர் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்க, வேறு கண்ட்ரியில் இருக்கீங்க. ஸோ எங்கே இருந்தாலும் இந்த ஆடியோ போய் ரீச் ஆகுதுன்னா கடவுள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதை உங்ககிட்ட சேர்க்குறாரு. ஏன்னா உங்கள் மனசு விரும்புது நல்லது நடக்கணும். உங்கள் மனசு விரும்புது நல்லபடியாக வாழ்க்கை வாழணும். உங்கள் மனசு விரும்புது இந்த கடினமான இடத்துல இருந்து எளிமையான ஒரு இடத்துக்கு போகணும். உங்கள் மனசு விரும்புது கெட்டதில் இருந்து நல்லது நமக்கு நடக்கணும்னு. அந்த விருப்பத்தை சாயப்பா நிறைவேற்றுவதால் மட்டுமே ஒரு ஆடியோவும் உங்கள் கண்கள் முன்னாடி வந்து நிற்குது. நீங்கள் விரும்புகிறீங்க, நீங்கள் விரும்புகிறதால அவரும் இந்த விஷயத்தை விரும்புகிறாரு. அப்போ சாயப்பாவும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கை சாயப்பா புண்ணியத்தில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ 2 பேருக்கும் இருக்கக்கூடிய எண்ணம் ஒரே எண்ணம். அதனால் நம்ம வாழ்க்கையோட பாதையையும் பயணத்தையும் தீர்ப்பையும் ஏன் எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய விதியையும் மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இங்கே அனைவருக்கும் இருக்கிறது. அதை நாம் உணர்ந்துக்கிட்டா நமக்கு தலைவலி நீங்கிடும். அப்போ ஒட்டுமொத்தமான எல்லா விஷயத்தையும் நம்மால் நிறுத்தவும் முடியும், நம்மால் ஆரம்பிக்கவும் முடியும். திரும்பவும் சொல்கிறேன், கடவுளோட தயவு இல்லைன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. கடவுள் தயவு இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் உங்களால் தெரிஞ்சுக்கவோ அறிஞ்சிக்கவோ அதன்படி நடந்துக்கவோ முடியும். எல்லாத்துக்கும் பிளஸ்ஸிங் வேணும். அந்த பிளஸ்ஸிங் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது. அப்போ கடவுள் உங்களை வழி நடத்தணுன்ற விருப்பம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்றதை கமெண்ட் பண்ணுறீங்களா? இந்த கேள்விக்கு எல்லாருமே பதில் சொல்லுவாங்க, கடவுளை வணங்குறவங்க அத்தனை பேரும். சரி, கடவுள் வழி நடத்தணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டால் போதுமா? கடவுள் சொல்லக்கூடிய விஷயத்தை யார் செய்கிறது? அது செய்ய முடியாது. மனுஷனுடைய விஷயம் என்னென்னா, கடவுள் தான் என்னை வழி நடத்தணும், நீ தான்ப்பா எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் சொன்ன எந்த ஒரு போதனைகளையும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் கடவுள் அவங்கள வழி நடத்தணும். அப்போ கடவுள் வழி நடத்தணும் அப்படின்னா நீ கடவுளுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும்.
அப்போ தான் கடவுள் உன்னை வழி நடத்துவார். கடவுளுக்கு ஏகப்பட்ட லட்சியம் இருக்குது ஒவ்வொரு மனுஷங்க மேலேயும். ஒவ்வொரு மனுஷனையும் புகழடைய வைக்கணும். ஒவ்வொரு மனுஷனையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும். எந்தெந்த மனுஷன் மற்றவங்களால நசுக்கப்படுறானோ அவனுக்கு அதில் இருந்து விடுதலை கொடுத்து நசுக்கப்பட்டவங்க முன்னாடியே அவனை உயர்த்தணும். இதெல்லாம் கடவுளுடைய விருப்பம். இதுதான் கடவுளோட விருப்பம். ஆனால் அவருடைய விருப்பத்துக்கு நாம் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறோம்? அவரோட விருப்பத்தின்படி நீங்கள் நடக்கலைன்னா அவர் உங்களை வழி நடத்துவது அப்படின்றது கடினம். இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு எக்ஸ்கர்ஷன் கூட்டு போகிறாங்க. அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க? அவங்க வழிநடத்துதலின் பேரில் நம்ம எல்லாமே சந்தோஷமாக வரோம். அவங்க கட்டுப்பாட்டில் நாம் இருக்கோம். அவங்க கட்டுப்பாட்டை மீறி நம்ம செயல்பட்டால் அந்த டூர் வேறு மாதிரி பிரச்சனைகளை முடிஞ்சிடும். அப்போ அந்த டீச்சர் இந்த நேரத்தில் சாப்பிட, இந்த நேரத்தில் தூங்குங்க, இந்த நேரத்தில் இங்கே இருங்க, அங்கே இருங்கன்னு சொல்லி அவங்க நம்மளை கைட் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே போல தான் கடவுள் இங்கே டீச்சராக இருக்கார் நம்ம வாழ்க்கையில். அவர் சொல்ல வேண்டிய அத்தனையும் ஏற்கனவே சொல்லிட்டார். ஒரு மனுஷன்னா எப்படி வாழணும், அவன் விட்டு கொடுத்த வாழணுமா, அடுத்தவங்கள பழி வாங்கணுமா, அடுத்தவங்களுக்கு நல்லதை செய்யணுமா, எல்லா விஷயமும் எல்லா மனுஷனுக்கும் தெரியும். இந்த பாடத்தை நம்ம நல்லாவே படிச்சிட்டோம். புதுசாக படிக்க ஒன்றுமே இல்லை. படித்ததை செயல்படுத்துறதுக்கு இன்னும் பல பிறவிகள் வேணும். அப்போ ஆனால் மனுஷனுக்கு பாடத்தை படிக்க மாட்டேன், ஆனால் கடவுள் என்னை வழி நடத்தணும் அப்படின்னா நீங்கள் ஒரே விஷயம், கடவுள் இல்லை அப்படின்ற கொள்கையை எடுத்துக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் வாழுங்க. கடவுள் இருக்கிறாருன்னா இங்கே இப்படி தான் இருக்கணும். உங்களுக்கு எதிராக மனிதர்கள் வந்தாலும் உங்களுடைய குணத்தில் இருந்து நீங்கள் மாறக்கூடாது. மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க செய்கிறாங்க அப்படின்னு மற்றவங்களுக்காக ஒரு வேஷத்தை எடுத்துக்கக்கூடாது. நாமளாக இருக்கணும். நம்ம குணத்தை யாருக்கிட்டையும் அடமானம் வச்சிடவே கூடாது. அந்த குணம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கடவுள் உங்களை முழுவதும் 24 மணி நேரமும் அவர் தான் வழி நடத்துவார் என்ற ஒரு விஷயம் உணர்வுகள் மூலமாக உங்களுக்கு வெளிப்படும். இப்போ கூட பாருங்களேன், இன்னைக்கு காலையில் கொடுத்த ஆடியோ இதை 1 ஹவராக கொடுக்கணும் அப்படின்ற தாட்டு எனக்கு கொஞ்சம் கூட வரல. எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றதும் வரல. ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள் உள்ள வருது. நான் மொபைலை பார்க்காம பேசிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் வருது. ஆனால் இனி பேச வேண்டியது இருக்குது. 1 ஹவரை தாண்டி அந்த ஆடியோ போகுதுன்னா இது என் விருப்பம் இல்லை, அவர் விருப்பம் தானே. இப்போ என் விருப்பம் அப்படின்னா காலையில் கொடுக்கக்கூடிய ஆடியோ மேக்ஸிமம் 20 நிமிஷத்தில் கொடுக்கணும். ஈவினிங் கொடுக்கக்கூடிய ஆடியோவோட டியூரேஷன் 30 மினிட்ஸில் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கும் வேலை இருக்கும், எனக்கும் வேலை இருக்கும். ஒரு நிமிஷமும் இங்கே வேல்யூ அப்படின்னு நினச்சி தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் கடைசியில் அவருடைய விருப்பப்படி தான் எல்லாமே அமையுது. சொல்ல வேண்டியதை முழுசாக சொல்லணும். 1 மணி நேரம் பேசுனா ஒரு 30 நிமிஷம் பதியும். அப்போ நான் 10 நிமிஷம் பேசுனா அப்போ மட்டும்தான் பதியும், அதுக்கப்புறம் பதியாது. அப்போ நேற்று நாம் என்ன சொன்னோம், முந்தானத்து என்ன சொன்னோம்? ஒரு சாய்ராம் சொல்கிறாங்க, போன மாதத்தில் நீங்கள் எதை பற்றி பேசுனீங்கன்றத வரைக்கும் எனக்கு தெரியும், ஆனால் எந்த நாளில் பேசுகிறீங்கன்னு தெரியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே மறக்க முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் எனக்கு இருக்குதுன்னா அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உதாரணத்தின் மூலமாக எனக்கு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அதிகரிக்குது அப்படின்னு. ஸோ எடுத்துக்காட்டு அப்படின்ற நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் உங்கள் கண்கள் முன்னாடி நிறுத்தும் போது அதனுடைய நிகழ்வுகள்
உங்கள் ஆழ் மனசில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு. அப்போ அந்த ரிஜிஸ்டர்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். இன்னைக்கு கூட நான் சொல்லியிருக்கக்கூடிய இது 48 நாட்கள் ஒரு கடினமான பாதையில் பயணம் செய்கிற மாதிரி. ஏன்னா யார் மேலேயும் வெறுப்பு வைக்கக்கூடாது. ரெண்டாவது, நாக்குக்கு ருசியாக எதையுமே சாப்பிடவும் கூடாது. யோசிச்சு பாருங்க. உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக சொல்கிறேன், இப்படி இருந்தது, இப்படி இத்தனை நாள் தொடர்ந்து நீங்கள் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. என்னால் அடித்து சொல்ல முடியும். ஆனால் இனி நம்ம அன்பே சாயில நின்று நிதானமாக விளையாடுறோம். ஒரு பாலும் சிக்ஸர் தான். ஒரு பாலும். ஒரு பால் அடிக்காத பால் அம்பையர் நோ பால்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ அடிக்காத பால் கூட எக்ஸ்ட்ரா பால், ஏன்னா இன்னமும் நீ நிறைய அடிக்கணும் அப்படின்னு. ஸோ நின்று நிதானமாக ஆட வேண்டிய ஆட்டத்தோடைய தொடக்கம்தான் இன்னைக்கு நைட்டு கொடுக்கக்கூடிய 48 நாட்கள். நீங்கள் கிட்டத்தட்ட யோகி மாதிரி இருக்க போகிறீங்க. ஒரு யோகி எப்படி இருக்கணுமோ அப்படி. ஸோ நாள் ஸ்டார்ட் ஆகிறது அடுத்த மாதம் 4ஆம் தேதி. அப்போது இதெல்லாம் நான் பிளான் பண்ணி நான் பேசுவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த ஆடியோ கொடுத்ததுக்கப்புறம் அதில் நான் ஒரு கமிட் வேறு பண்ணியிருக்கேன். ஸோ நானும் இதில் கலந்துக்கிறேன்னு. சில ஆடியோஸ் நான் கொடுத்துருவேன். சரி, நமக்கு எல்லாமே சரியாயிடுச்சு இல்லை அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இந்த இதில் நீ எங்கே நீ சரியாயிட்டியா அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே எவனோ ஒருத்தன் என்னையே அரைஞ்ச மாதிரி இருந்தது. இந்த வேதம் புதியதில் சின்ன பையன் சத்யராஜோட கன்னத்தில் அரையிற மாதிரி திருப்பி காட்டுவாங்க. ஆனால் சின்ன பையன் அரைய மாட்டாங்க, அரையிற மாதிரி. அது மாதிரி எனக்கு இருந்துச்சு இன்றைக்கி அந்த காலையில் கொடுத்த பதிவு. இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு பப்ளிஷ் ஆகுதுல்ல அந்த பதிவு. அப்போ கடவுளோட விருப்பத்தின்படி தான் இங்கே நான் செய்கிறேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஒன்ஸ் உள்ளே வந்துட்டா அவர் எதிர்பார்க்குற வரைக்கும் நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார். இப்போ நம்ம ஸ்கூல் டீச்சர் நம்ம நல்லா படிக்கிற பையனாக இருந்தால் என்ன பண்ணுவார்? நம்ம கூட அவரும் ரிஸ்க் எடுப்பார், மார்க்கு குறையக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்த பிடி மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கிரவுண்டில் பசங்களுக்கு அந்த பவர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டை சுற்றி ஓடுங்கடா 30 ரவுண்டு அப்படின்வாங்க. சில பேருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ரவுண்ட்ஸ் இருக்கும், ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்கில்டாக இருப்பாங்க. அவங்க அந்த ட்ரைனிங் மற்றவங்க 1 மணி நேரம் எடுக்கிறாங்கன்னா இவங்க அந்த 2 மணி நேரம் அந்த ட்ரைனிங் எடுத்தே ஆகணும். ஏன்னா இவங்க ஜெயிச்சே ஆகணும், அந்த கப்பை எடுத்தே ஆகணும். அதற்காக அப்போ ஒரு நாள் அது பத்தாது, 48 நாட்கள் வேணும். நம்ம அன்பே சாயில் செய்யக்கூடிய முதல் பயிற்சி, இந்த பயிற்சியில் தேர்னா அடுத்த பயிற்சி எனக்கு தெரியாது, அடுத்தது அவர் சொல்லுவார். ஸோ அடுத்த 48 நாட்களுக்கு அப்புறம் இன்னும் சில பயிற்சிகள்லாம் இருக்கும். ஸோ முதல்ல மனக்கட்டுப்பாடு, உடல் கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, இதுதான் இந்த பயிற்சியோட நோக்கம். இதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி சாய்ப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.